இந்த உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் காமம் கொண்டு கலந்து கருவுற்ற நிகழ்வு எங்காவது யாராவது வெளிப்படையாக வாய்விட்டு பேசிட முடியுமா? அல்லது ஆண் பெண் அந்தரங்க உறுப்புகளின் பெயர்களையும் அந்த உறுப்பின் செயல்பாடுகளையும் யாராவது பொதுவெளியில் பொதுவாக மற்றவருக்கு போதிக்க இயலுமா? அப்படி போதித்தால் அதை எத்தனை பேரால் முகம் சுழிக்காமல் ஏற்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். ஆனால் அத்தகைய நிகழ்வை யாரும் முகம் சுழிக்காத வண்ணம் அதை உச்சரித்து உணரும் வகை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர். அதாவது பெண் என்றாலே மென்மையானவள் என்றாலும் அவள் மென்மை என்பது உண்மையில் ஆண்மையை வீழ்த்தும் வன்மை கொண்டு அனைத்தையும் தாங்கி ஈன்றெடுக்கும் நிலத்தின் தன்மை கொண்டது. அத்தகைய பெண்மையின் கருவறையின் வலிமைக்கு இந்த உலகம்தான் ஈடு இணையானது. அப்படி இருக்கையில் பெண்ணின் மென்மைக்கு முகந்தாலே வாடிப்போகும் அனிச்ச மலர், காற்றில் பறக்கும் அன்னத்தின் மெல்லிய இறகும் அவள் அடிகளுக்கு நெருஞ்சில் முள்ளாக எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் மென்மைக்கு மென்மை என்றுமே தீமையாகாது. அந்த மென்மையிலும் பெண்மை மென்மை என்றால் ஆணின் வன்மை கொண்ட அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சில் முட்களாகாது. அப்படி இருக்கையில் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சில் முள்ளாக இல்லாமல் அது நெருஞ்சி பழமாக இன்பத்தை கொடுக்கின்றது என்றார். அந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் எதுவாக எதற்கு ஓமையாக உள்ளது என்று உற்று உணர்ந்து பாருங்கள். அது ஆண் உறுப்பாக அன்னத்தின் தூவி போன்று செலுத்தெழுந்து அனிச்ச மலர் போன்று வெளி சுவாசம் பட்டு வாடும் இந்தணுவாக முத்தி முதிர்ந்து ஒரு ஆணின் ஊடாக அது பெண்ணென்ற நிலத்தில் படுத்து படர்ந்து அவள் அடி அண்டத்தை பற்றியும் தொற்றியும் சத்தான சதை கொண்டு மூடி முத்தான கரு விதைகளை உதிர்க்கும் நெருஞ்சில் பழமாக பதிகின்றது. அதுவே விந்துவும் அண்டமும் இணைந்த உறவுக்கு ஓமையாக தெரிகின்றது. அதைத்தான் திருவள்ளுவர் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்று சொல்லுகின்றார்.